கடந்த வாரம் கார் இண்டஸ்ட்ரியில் நடந்த முக்கியமான நிகழ்வுகள்ல முதல்ல நாம பார்க்க போறது மஹிந்திரா நிறுவனம் பொலிரோ மற்றும் பொலிரோ நியோவுக்கு போல்ட் எடிஷன் அப்படிங்கிற புதிய வேரியன்ட்ஸை லான்ச் பண்ணிருக்காங்க. பொலிரோ நியோவை பொறுத்த வரைக்கும் நாப்போலி பிளாக் எக்ஸ்டீரியர்ல இருக்கிற இந்த காருக்கு அவுட்டர் குரோம் அக்சன்ஸ் எல்லாத்தையுமே டார்க்கன் பண்ணிருக்காங்க. ரூஃப் ரெயில்ஸ்ல டார்க் பினிஷ், இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் சீட் ஃபேப்ரிக் எல்லாமே பிளாக் கலர்ல கொடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம ரியர் வியூ கேமரா, கம்ஃபர்ட் கிட், பிளாக் நெக் குஷன்ஸ் அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்களையும் ஆட் பண்ணிருக்காங்க. இது டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட்ல மட்டுமே அவைலபிளா இருக்கும். மற்றபடி மெக்கானிக்கலா எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. அதே 1.5 லிட்டர் எம்ஹாக் டீசல் இன்ஜின் தான் இந்த கார்ஸை பவர் பண்ணுது. பெரிய சேஞ்சஸ் இல்லாம விற்பனை ஆயிட்டு இருக்கிற பொலிரோ கார்களுக்கு இந்த ரெஃப்ரெஷ்மெண்ட் ஒரு சின்ன புஷ் கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. டாடா நிறுவனம் அவங்களுடைய பிரீமியம் ஹேட்ச்பேக்கான ஆல்ட்ரோஸ் ஃபேஸ் லிஃப்டோட கம்ப்ளீட் டீடைல்ஸை வெளியிட்டிருக்காங்க. இன்டீரியர், எக்ஸ்டீரியர் அப்படின்னு பல மாறுதல் பண்ணிருக்கிற இந்த ஆல்ட்ரோஸை பொறுத்த வரைக்கும் புதிய ஃபுல் எல்இடி ஸ்பிளிட் ஹெட்லைட்ஸ், ரீடிசைன் பண்ணப்பட்ட ஃப்ரண்ட் பம்பர், ஃபிளஷ் ஃபிட்டிங் இல்லுமினேட்டட் டோர் ஹேண்டில்ஸ், 16 இன்ச் 5 ஸ்போக் அலாய் வீல்ஸ் அப்படின்னு எக்ஸ்டீரியர்ல பெரிய மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணிருக்காங்க. இன்டீரியர்லயும் லேட்டஸ்ட் ஜெனரேஷன் நெக்ஸான் கர்வ் மாதிரியே ஃபுல் டேஷ்போர்ட் லேஅவுட்டையே மாத்திருக்காங்க. 10.25 இன்ச் ஆல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமென்ட் கிளஸ்டர், ஆட்டோ ஏசி, 360 டிகிரி கேமரா, சன்ரூஃப் அப்படின்னு பல ஃபீச்சர்ஸ் ஏற்கனவே இருந்த ஆல்ட்ரோஸ்ல இருந்து கேரி ஃபார்வர்ட் ஆகுது. மற்றபடி என்ஜின் ஆப்ஷன்ஸ்ல பெரிய சேஞ்சஸ் இல்ல. அதே 88 HP 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் தான் இந்த காரையும் பவர் பண்ணுது. இது எல்லாத்துக்கும் மேல ஆல்ட்ரோஸ் தான் இந்தியால விற்பனையாகிற ஒன் ஒன்லி டீசல் ஹேட்ச்பேக் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. கியா நிறுவனம் ரீசெண்டா தான் அவங்களுடைய கேரன்ஸ் அப்டேட் பண்ணி கிளாவிஸ் அப்படிங்கிற பேர்ல லான்ச் பண்ணாங்க. இந்த காரோடைய இன்டீரியர், எக்ஸ்டீரியர் அப்படின்னு பல விஷயங்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ ரீசெண்டா அவங்களுடைய ARA மைலேஜ் ஃபிகர்ஸை ரிவீல் பண்ணிருக்காங்க. டீசல் மேனுவல் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் 19.54 kmpl இருக்கு. டோபோ பெட்ரோல் DCTல 16.6 கிலோமீட்டர்ஸ் பர் லிட்டர் மைலேஜ் கொடுக்குது. பேஸ் வேரியண்ட்ல வர 1.5 லிட்டர் பெட்ரோல் என்ஜின் இருக்கிறதுலயே லீஸ்ட் ஃபியூல் எஃபிஷியன்ட் காரா 15.34 kmpl தான் இருக்கு. 7 சீட்டர் செக்மெண்ட்ல காம்பீட் பண்ற மாருதி சுசுகி எர்டிகாவா இருக்கட்டும், XL6 இருக்கட்டும், வெறும் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் என்ஜின்லயே ஈஸியா 20 கிலோமீட்டருக்கு மேல மைலேஜ் கோட் பண்றாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. கிளாவிஸ் டீசல்லயே 20 கிலோமீட்டர் மைலேஜ் கூட வரல அப்படிங்கிறது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா தான் இருக்கு. மாருதி சுசுகி கிராஸ் ஓவர் கார்கள்லயே அதிகமா விற்பனையாகிறது ஃப்ராங்ஸ் தான் அப்படின்னு சொல்லலாம். பலினோ பேஸ் பண்ண காரா இருந்தாலும் SUV மாதிரி டிசைன் பலரையும் அட்ராக்ட் பண்ற காரணத்தினால அதிக நம்பர்ஸ்ல விற்பனை ஆகுது. இப்போ இந்த காரை ஜாப்பனீஸ் என்கேப்ல கிராஷ் டெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதுல ரெஸ்பெக்டபிளான 4 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் வாங்கியிருக்கு. இந்தியா மாதிரி இல்லாம அங்க விற்பனையாகிற கார்கள்ல லெவல் 2 அட்வான்ஸ்ட் டிரைவர் அசிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாம ஆல் வீல் டிரைவ் செட்டப்போட தான் ஜப்பான்ல விற்பனை செய்யறாங்க. பட் எல்லா மேனுஃபேக்சரிங்குமே இந்தியால இருந்து தான் தயாராகுது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சிட்ரோயன் நிறுவனம் அவங்களுடைய என்ட்ரி லெவல் காரான C3க்கு இப்போ CNG ஆப்ஷனை ப்ரொவைட் பண்றாங்க. 28.1 கிலோமீட்டர்ஸ் பர் கேஜி அப்படிங்கிற கிளைம்டு மைலேஜோட ஒரு ஃபுல் டேங்குக்கு 200 கிலோமீட்டர் வரைக்கும் போக முடியும். 3 இயர் அல்லது 1 lakh கிலோமீட்டர் ஸ்டாண்டர்ட் வாரண்டி கொடுக்குறாங்க. இந்த கிட்ட எக்ஸிஸ்டிங் ஓனர்ஸும் அட்டாச் பண்ணிக்க முடியும். 93,000 ரூபாய் செலுத்தி எக்ஸிஸ்டிங் பெட்ரோல் காரையே நீங்க CNG-யா கன்வெர்ட் பண்ண முடியும். சிட்ரோயனை பொறுத்த வரைக்கும் எல்லா வேரியன்ட்ஸ்லயும் இதே பிரைஸ் இன்க்ரீஸோட CNG ஆப்ஷனோட அவைலபிளா இருக்கு. ஸோ கடந்த வாரம் கார் இண்டஸ்ட்ரியில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளை பற்றி தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம்.